செல்போன்ல ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க சார். இதுக்கு அடுத்ததையும் பாருங்க சார். இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? மெஞ்ஞானபுரம் கிராமத்தில் சார். இவங்களை அரெஸ்ட் பண்ணிடலாமா சார்? வேண்டாம். நாம அவனை அன்அஃபிஷியலா தேடுறோம். யாரும் அவங்களை தேட சொல்லி நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல. முதல்ல பாலுகிட்ட இந்த தகவலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாலு என்ன சொல்றாரோ அதுபடி நடவடிக்கை எடுப்போம். அப்புறம் நீங்க தான் சொன்னீங்களே அவன் ஒரு கல்யாண மன்னன்னு, பார்க்குற பொண்ணுங்கள்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணுவான்னு. அந்த மாதிரி அவன் ஏடாவிடமா ஏதாவது வேலை பண்ணியிருந்தான்னா? சார், மதன்னு பேரை வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணாமல் இருப்பானா சார்? நான் அதையும் விசாரிச்சேன் சார். ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சது சார். ஒரு குறி சொல்ற அம்மா கிட்ட மதன் போட்டோவை காமிச்சு கேட்டேன். அவங்க கிட்ட மதனோட அம்மா வசந்தா வந்து தான் மகனுக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு விசாரிச்சிருக்காங்க சார். இந்த அம்மாவும் அந்த ஊர்ல இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு பிளானோட இருக்கிற மாதிரி தெரியுது சார். அப்படியா? சரி, நீங்க அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஓகே சார். பாலுகிட்ட நான் கலந்து பேசிட்டு உங்களை கான்டாக்ட் பண்றேன். ஓகே சார். மேடம், பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் முதல்ல எங்க பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம் மேடம். மேடம், யாருமே செய்ய முடியாத காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. அதுவும் உங்க ஹஸ்பண்டையே பணியமா வச்சு இன்டர்நேஷனல் குற்றவாளிகளை பிடிச்சிருக்கீங்க மேடம். மேடம், உங்க பக்கம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருந்தாலும் உங்க ஹஸ்பண்ட் குற்றவாளி ஆயிருப்பாரு. எப்படி மேடம் இப்படி ஒரு துணிச்சலான காரியத்தை செஞ்சீங்க? கடத்தல்காரங்க அவங்க பதுக்கி வச்சிருந்த சிலைங்களை வெளிநாட்டுல விக்கிறதுக்காக போலீசாரோட கவனத்தை திசை திருப்ப வேண்டிய சூழ்நிலையில இருந்தாங்க. அதுக்கு என் ஹஸ்பண்ட பலியாக்க திட்டம் போட்டாங்க. கடைசியா பிளான் பண்ணி அவங்கள அவங்க போக்கிலேயே விட்டு பிடிக்க நினைச்சேன். அதனால என் ஹஸ்பண்ட குற்றவாளியாக்கி அவங்களையும் நம்ப வச்சேன். இந்த திட்டத்துக்கெல்லாம் ஒத்து போனதுக்கு இவரை விட வேற ஒரு ஆள் என்னால தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த காரியத்துக்கு இவரையே பயன்படுத்திக்கிட்டேன். மிஸ்டர் பொன்னுரங்கம் சார், இந்த திட்டத்துக்கு நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? அதுக்கு காரணம் என் வைஃப் அர்ச்சனா மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை தான். இவங்களோட துணிச்சலான நடவடிக்கைங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இவங்க ரொம்ப கடமை உணர்வு மிக்க அதிகாரிங்க. இந்த குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு நானும் உதவியா இருந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. மேடம், சிலை கடத்தல் கும்பலை பிடிச்ச மாதிரி விளையாட்டுத் துறையிலையும் சமூக விரோத கும்பல் இருக்கிறதாவும் சொல்றாங்க மேடம். அதுல பூமாரிங்கிற பொண்ணு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கேயும் உங்க நடவடிக்கை தொடருங்களா? கண்டிப்பா. பூமாரியே ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க விடாம சதி செஞ்சது யாரு, அவங்க பின்னணியில இருக்கிற சமூக விரோதி கும்பல் யாருன்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிப்பேன். அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கையும் எடுப்பேன். பூமாரியோட கால்கள் ரொம்ப கடுமையாக தாக்கப்பட்டதுனால செயல் இழந்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதனால அவங்க எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கே. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? பூமாரி பலமா தாக்கப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனா அவங்களுக்கு மிக சிறந்த சிகிச்சை கொடுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வராங்க. இப்ப பூமாரி என்னோட நேரடியான பொறுப்புலயும் கவனத்திலயும் இருக்காங்க. அவங்களோட மருத்துவ செலவு உட்பட எல்லா செலவையும் என் சொந்த செலவுல தான் செஞ்சுட்டு இருக்கேன். மறுபடியும் அவங்கள மிகச்சிறந்த ஓட்டப்பந்து வீராங்கனையா நான் உருவாக்குவேன். தேங்க்யூ மேடம். ஏசியா கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி, கேப்டன் டோனி பெருமிதம். விரிவான செய்திகள். இன்று சென்னை மாவட்ட கலெக்டர் அர்ச்சனா அவர்கள் நடத்திய அதிரடி வேட்டையில் சிலை கடத்தல் கும்பல் கூண்டோடு பிடிபட்டது. ஆம்புலன்ஸில் சென்ற சிலை கடத்தல்காரர்களை கலெக்டர் அர்ச்சனா தனது காரில் விரட்டிச் சென்று அவர்களை பிடித்தார். பல கோடி கணக்கான மதிப்புள்ள 5 பொன் சிலைகளை கடத்தல்காரர்களிடமிருந்து மீட்டார். இன்டர்நேஷனல் சிலை கடத்தல் கும்பலை பிடிப்பதற்காக தன் கணவரையே பணயமாக வைத்து குற்றவாளிகளை பிடித்தார். விளையாட்டுத் துறையிலையும் சமூக விரோத கும்பல் இருக்கிறதாவும் சொல்றாங்க மேடம். அதுல பூமாரிங்கிற பொண்ணு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கேயும் உங்க நடவடிக்கை தொடருங்களா? கண்டிப்பா.
பூமாரிய ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க விடாம சதி செஞ்சது யாரு? அவங்க பின்னணியில இருக்கிற சமூக விரோதி கும்பல் யாருன்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிப்பேன். அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கையும் எடுப்பேன். சிலை கடத்தல் கும்பலை பிடித்தது போல விளையாட்டுத் துறையிலும் விஷ கிருமிகளை அழிக்க அர்ச்சனா உறுதி பூண்டார். விளையாட்டு வீராங்கனை பூமாரி குண்டர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதாக உறுதி அளித்துள்ளார். என்ன சங்கர், அர்ச்சனா பேட்டியை பார்த்து பயந்துட்டியா? சார் எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? சங்கர், நானும் அந்த பேட்டியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சார் அவங்க சொல்கிறத பார்த்தா நம்மளை தூக்கி உள்ள வச்சிருவாங்க போல இருக்கே. யோ கோச், பயப்படாதியா. அவன் நம்ம மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவளை அருணாச்சல பிரதேசத்துக்கு மாற்றிடுவோம். கவலைப்படாத, போன வை. சரிங்க சார். அர்ச்சனா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி எம்எல்ஏ கை வைக்கலான்னு பார்க்குறியா? ஹலோ. ஹலோ, நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் அசோக் பேசுகிறேன். நான் மிஸ்ஸஸ் பாலு பேசுறேன். சொல்லுங்க. பாலுகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவர் இப்பதான் மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காரு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அவரோட மூத்த பொண்ணு பூமிக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட புருஷனையும் குழந்தையும் காணும்னு என்கிட்ட விசாரிக்க சொன்னாரு. இப்ப பூமிகாவோட புருஷன் மதன் எங்க இருக்காருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கண்டுபிடிச்சத அப்படியே நீங்களே வச்சுக்கோங்க. அவர்கிட்ட பூமிகா சம்பந்தமா எந்த விஷயமும் பேச வேண்டாம். ஏற்கனவே அவருக்கு நெஞ்சுவலி இருக்கு. டாக்டர் வேற ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. இந்த நிலைமையில அவருக்கு சந்தோஷமான விஷயமோ இல்ல சோகமான விஷயமோ சொன்னா அவர் உடம்புக்கு ஆபத்து. இது பாருங்க, அவ புருஷன் எந்த கர்மத்துக்காக அவளை விட்டுட்டு போனானோ தெரியல. இப்ப அவ புருஷனை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் நெஞ்சு வலியோட அவர் எழுந்திருச்சு அவங்கள கண்டுபிடிக்க போறேன்னு ஆராய்ச்சி பண்ண போயிடுவாரு. ஐயோ, அலைவாருங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவர் உடல்நலம் ரொம்ப பாதிக்கப்படும். அவர் உடம்புக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா ஏன் தாலியை யார் காப்பாத்துறது? அவ புருஷனை கண்டுபிடிச்சதுனால ஏன் புருஷனை பள்ளி கொடுக்கணுமா சொல்லுங்க? இது பாருங்க, நீங்க போலீஸ் ஆபீசரா இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, எங்க குடும்ப நண்பரும் வேற. எங்க குடும்ப சூழ்நிலையை கருதி இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லாம அப்படியே விட்டுருங்களேன். மேற்கொண்டும் இத பத்தின விஷயத்த அவர்கிட்ட எதுவும் பேச வேணாம். இது என் மேல சத்தியம். ப்ளீஸ். அதையும் மீறி அவர்கிட்ட நீங்க ஏதாவது சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன். இது என் மேல சத்தியம். இது பாருங்க, நான் வெறும் வாய் வார்த்தையா சொல்லல, கண்டிப்பா நடக்கும் சொல்லிட்டேன். இது பாருங்க, பூமிகா விஷயத்துல என்ன நடக்கணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். இனிமேல் பூமிகா விஷயமா என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. அடியே பூமிகா, என் அண்ணன் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் சண்டை இழுத்து விட்டுட்டு என் பையன் ஆனந்துக்கும் ஸ்ரேயாக்கும் சம்மந்தம் நடக்க விடாம பண்ணிட்டல. நீ மட்டும் உன் புருஷனோட சந்தோஷமே வாழ்ந்துருவியாடி? நீ உன் புருஷன் இல்லாம அவஸ்தைப்படணும்டி. அதுக்காக தான் இப்படிலாம் பண்றேன்.
என்னம்மா யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருந்தியே? யாருமா? அது ஒண்ணும் இல்ல அத்தை. தெரிஞ்சு விட்ட கல்யாணத்துக்கு அவசியம் வாங்கன்னு சொன்னாங்க. சரி நானும் வரேன்னு சொல்லி போனை வச்சுட்டேன். மா, ஏமா ஒரு மாதிரி இருக்க? டேய் மதன், ஜோதிகா நம்ம கையை விட்டு போயிடுவாளோன்னு பயமா இருக்குடா. மா, என்னாச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? ஜோதிகாவை நான் ஹரிஷோட பார்த்தேன்டா. சரி, ஹரிஷோட பார்த்த, அதுக்கு என்ன இப்போ? என்னடா இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்ட? சரி, எப்ப பார்த்த? இப்பதான் பார்த்தேன். அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? இப்படி நீ பயந்து போய் நிக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் பேசுனாங்க? சொல்றேன். ஜோதிகா ப்ளீஸ். இப்ப என்ன சொல்லணும்? சாரி சாரி ஜோதிகா, சாரி சாரி சாரி. ஜோதிகா, எனக்கு தெரியும் ஜோதிகா, என்ன உன்னால மறக்க முடியாது, வெறுக்கவும் முடியாதுன்ட்டு. ஆமா ஜோதிகா. ஜோதிகா, அன்னைக்கு டாக்டர் கோபால நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது பொய், உண்மை இல்லை. என் மேல உனக்கு கோவம். அந்த கோவத்துல தான் நீ திடீர்னு உணர்ச்சப்பட்டு உன்னை அறியாம அப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு. எப்படி ஜோதிகா என்ன உன் மனசுல இருந்து தொடச்சி தூரம் எறிய முடியும்? முடியாது ஜோதிகா, கண்டிப்பா முடியாது. மண்ணை அழுத்தமா பிடிச்சி நிக்கிற மரம் மாதிரி உன் மனசுல ஆழமா பதிஞ்சவனா என்ன எப்படி உன்னால புடுங்கி எறிய முடியும்? சொல்லு ஜோதிகா, சொல்லு. என்ன உன் மனசுல தூக்கி எறிய முடியுமா? சொல்லு ஜோதிகா. பாரு ஜோதிகா, கடைசியா இதை சொல்றேன்னு நினைக்காத. மறுபடியும் மறுபடியும் விடாம சந்திச்சு உன் மனசை நான் மாத்துவேன் ஜோதிகா. நீ மனசு மாறுற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் ஜோதிகா. ஜோதிகா, எனக்கு உன்னோட காதல் வேணும் ஜோதிகா. உண்மையா உன்னை நேசிக்கிற என்னை விட்டுட்டு நல்லவ மாதிரி நடிக்கிற அந்த கோபால் கிட்ட பழகிறது என்னால தாங்கிக்க முடியல ஜோதிகா. ஜோதிகா, கோபால் என்னோட நல்லவன்ட்டு எனக்கு தெரிஞ்சா நானே விலகி போயிடுவேன். ஆனா சத்தியமா அவன் நல்லவனே கிடையாது. அவன் வேஷதாரி. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே 2-3 கல்யாணம் ஆனவன் மாதிரி இருக்கான். அவன் என்கிட்ட ஒன்று பேசுறான், உன்கிட்ட ஒன்று பேசுறான். ஜோதிகா, அவனை பார்க்கறதுக்கே பொய் மட்டுமே பேசுற மாதிரி இருக்கான். ஜோதிகா, இதுக்கு மேல நான் எதுவுமே பேச விரும்பல. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, உனக்கு தகுதியானவன் நானா இல்ல அந்த கோபாலா? சரி, எதுவா இருந்தாலும் சொல்லு ஜோதிகா. உன் முடிவு எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். சொல்லு ஜோதிகா, எதுவா இருந்தாலும் சொல்லு. ஜோதிகா, ஹரிஷ் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஜோதிகா அமைதியா இருந்தாடா. மா,
அதனாலலாம் ஹரிஷ் சொன்னதை கேட்டுக்கிட்டு அவ சம்மதம் சொல்லிட்டா நீ ஏமா தப்பு கணக்கு போடுற? ஹரிஷ் சொன்னதுக்கு சம்மதம் சொல்லலதான், ஆனா எதிர்ப்பு தெரிவிக்கலையே. மதன், பொண்ணுங்க மனசை பத்தி உனக்கு தெரியாதுடா. ஹரிஷ் சொன்னான் பத்தியா, ஜோதிகா உன்னை நான் மறுபடியும் சந்திச்சு பேசுவேன், அப்ப நீ என்ன புரிஞ்சுக்குவேன்னு சொன்னா பாத்தியா, அதுதான்டா பொண்ணுங்க மனசை மாத்திர மந்திரம். இதே மாதிரி அவன் இன்னொரு 4 தடவை ஜோதிகாவை சந்திச்சு அந்த ஹரிஷ் பேசினான்னு வச்சுக்க, அவ்வளவுதான், நிச்சயமா ஜோதிகா மனசு மாறிடும். இல்லம்மா, அந்த ஹரிஷ் என்ன பண்ணாலும் சரி ஜோதிகா அவனை ஏத்துக்க மாட்டா. முட்டாள் மாதிரி பேசாதடா. எறும்பு விடாம ஊறுச்சுன்னா எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் தேஞ்சு போயிடும். ஹரிஷ் நிச்சயமா ஜோதிகா மனசை கலைச்சிடுவான். சரிம்மா, இப்போ ஜோதிகாவை எனக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? நீ அதுக்கு வழி சொல்லு. பூமாரி, ஐயோ வேண்டாம் வேண்டாம், பாத்துங்க, உட்காரு. எந்திரிக்க வேண்டாம், நீங்க உட்காருங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கூடாது. அழாத பூமாரி, உன் உடம்பு நல்லா தெரி வருது, டாக்டர் சொன்னாங்க. நீங்க சென்னை மாவட்ட கலெக்டர், என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க. உங்களை எழுந்திருச்சு நின்று வரவேற்க முடியல. என் காலை 2 உடைச்சிட்டாங்க. இப்படி படுத்த படுக்கே ஆக்கிட்டாங்க. ஸ்டேட் காம்படிஷன்ல என்னால கலந்துக்க முடியாம போயிடுச்சு. எதுக்காக எங்க அப்பா சென்னை கூட்டு வந்தாரோ அது நடக்காமலே போயிடுச்சு. மேடம், என் வாழ்க்கை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு மேடம். இந்த 4 சவத்துக்குள்ள கடைசி வரைக்கும் முடமாகவே போயிடணும்னு பயமா இருக்கு மேடம். எங்க அப்பா என்னை எப்படி மேடம் வச்சு காப்பாத்துவாரு? எங்க அப்பா ஒரு ஏழை மேடம், நெசவு குழி தொழிலாளி. கையில வச்சிருந்த பணம் பூரா செலவாயிடுச்சு. இனிமேல் எங்க அப்பா கிட்ட செலவு பண்றதுக்கு பணமே இல்லை மேடம். பூமாரி, உனக்கு எந்த கவலையும் பயமும் வேண்டாம். உன்னை நான் பாத்துக்கிறேன். உன்னோட படிப்பு செலவு, மருத்துவ செலவு, குடும்ப செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல வேலை போட்டு தரேன். நீ இந்த மாதிரி ஸ்டேட் காம்படிஷன்ல கலந்துக்க முடியாம போச்சுன்னு வருத்தப்படாத. இந்த முறை இல்லைன்னா என்ன, அடுத்த முறை கலந்துக்க. வேண்டாம் மேடம், ஓட்டப்பந்தயத்துல ஓடி ஜெயிக்கணும்ன்ற ஆசையே போயிடுச்சு மேடம். விளையாட்டு வீராங்கனை ஆகணும்னா திறமை இருந்தா மட்டும் பத்தாது, பணமும் செல்வாக்கும் வேணும்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அது 2 இல்லாதனால்தான் இப்படி காலை உடைச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டாங்க. இதுவே நான் ஒரு கோடீஸ்வரி பொண்ணா இருந்தா, பெரிய அதிகாரியோட பொண்ணா இருந்தா, இல்ல மந்திரியோட பொண்ணா இருந்தா இப்படி என் மேல கை வச்சிருப்பாங்களா? நெசவாளிக்கு மகளா போதது என்னோட தப்பா மேடம்? என் கனவு, என் நம்பிக்கை எல்லாத்தையும் தகர்த்துட்டாங்க மேடம். என்னால எங்க அப்பாக்கு தான் ரொம்ப கஷ்டம். என் நிலைமை சரியா நான் டிஸ்சார்ஜ் ஆன உடனே நான் எங்க ஊருக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம். எனக்கு நீங்க உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டா எங்க ஊர்ல எங்களுக்கு ஒரு பொட்டி கடை வச்சு கொடுங்க. நானும் எங்க அப்பாவும் பொழைச்சுக்கிறோம். இங்க நானும் என் அப்பாவும் அனாதை மாதிரி இருக்கோம் மேடம். இங்க எங்களுக்குன்னு யாருமே இல்லை மேடம். பூமாரி, நீ அனாதை இல்ல. உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். உனக்கு ஆதரவா இந்த உலகமே இருக்கு. என்னோட ட்விட்டர்ல உன்னை பத்தி எழுதி உன் போட்டோ எல்லாம் போட்டேன். அதுக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு தெரியுமா? இது பாரு.
பாத்தியா 10 லட்சம் பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. இந்த உலகத்துல உனக்கு ஆதரவா எவ்வளவு பேர் இருக்காங்க? அப்ப நீ எதுக்காக பயப்படணும்? நீ எப்பவுமே அனாதை இல்ல. இந்த உலகத்துல சாதனை படைச்சவங்க எல்லாரும் சாமானியங்க தான். கை கால் உடைஞ்சா டாக்டருங்க குணப்படுத்திடுவாங்க. உன் மனசு உடைஞ்சா உலகமே இருளா தெரியும். அப்புறம் யாராலையும் உன்னை குணப்படுத்த முடியாது. உனக்கு இப்ப நம்பிக்கையை விட முயற்சி தான் உன்னோட 2 கைகள். தைரியமும் துணிச்சலும் தான் உன்னோட 2 கால்கள். நீ எழுந்து நிக்கணும். உன்னால இந்தியாக்கே பெருமை கிடைக்கணும். இது பாரு, உனக்கு எப்ப எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்ன தாராளமா காண்டாக்ட் பண்ணலாம். உனக்கு உதவி செய்ய நான் தயாரா இருக்கேன்.